ஹாய், பன்னீர் யாக்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாங்கன்னா, அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஞ்ச மிளகாய், மிளகு, மல்லி விதை, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பன்னீர் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதே ஆயிலில் குடமிளகா, வெங்காயம் ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துகிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னா, பன்னீரும் ஊற வச்ச முந்திரியும் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருக்கேன். அது கூட சேர்த்து கொஞ்சமாக வதக்கி எடுத்துகிட்டு இதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாகி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்து வதக்கி வச்சுருக்க வெங்காயம், கேப்சிகமையும் கூட ஆட் பண்ணி அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரே உள்ளே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பன்னீர் யாக்னி ரெடி. இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற டைமில் கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.